இவர் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் உடன் பிறந்த தம்பி சின்ன அம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன், சின்னம்பலம் வைரமுத்தன், சின்னம்பலம் வைரமுத்தன். வல்லத்தரையனுக்கு என்றும் நிழலாக இருப்பவர். அனைவருக்கும் பரிவட்டம் கட்டப்பட்டு விட்டது. இப்போது உனக்கும் உன் தம்பி கருத்தாதப்பனுக்கும் நான் பரிவட்டம் கட்டுகிறேன். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. இவருடைய வாள் தமிழர்களுக்கு வேலியாக இருப்பதால் இவரை வாளுக்கு வேலி என்பார்கள். பாகம் பிரியாளை இடபாகம் கொண்ட ஈசனுக்கு காலம் தவறாமல் விழா நடத்துவதால் இவரது நாடு பாகனேரி என்று புகழ்பெற்று விளங்குகிறது. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி, பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலி, நீ பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். இவர் பாகனேரி அம்பலக்காரரின் தம்பி கருத்தாதப்பன். ராமனுக்கு லக்ஷ்மணனை போல் அண்ணனின் மனம் கோணாமல் நடப்பவர். தன் அண்ணனையே தெய்வமாக நினைத்து வாழ்பவன். பாகனேரியின் சின்னம்பலம் கருத்தாதப்பன். அம்பலம், இது சிவனருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதம். இதை அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் நீங்களே உங்கள் கையால் வழங்கிவிடுங்கள். இல்லை குருக்களே, இந்த பிரசாதத்தை வழங்குவதற்கு நான் வேறு ஒருவரை மனதில் நினைத்திருக்கிறேன். யார் அது? என் தங்கை கல்யாணி. கல்யாணி, இங்கே வா. உங்கள் அனைவருக்கும் என் தம்பி கருத்த ஆதப்பனை நன்றாக தெரியும். என் தங்கை கல்யாணியை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவள் கருத்த ஆதப்பனுக்கும் இளையவள். கல்யாணி, அனைவருக்கும் பிரசாதத்தை நீயே கொடு. அண்ணா, எனக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது. மற்றவர்களுக்கு நீங்களே கொடுத்து விடுங்கள்.
அடியே கல்யாணி, நீ பெரிய ஆளடி. பிடித்ததும் பிடித்தாய், பெரிய புளியங்கொம்பை தான் பிடித்திருக்கிறாய். உன்னுடைய வழிபோக்கன் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் தம்பியாமே. அடியே கல்யாணி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. இதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? ஆமாம், ஏன் இங்கு வந்து தனியாக நின்று கொண்டிருக்கிறாய்? அடியே செண்பகம், கல்யாணி இப்பொழுது எல்லையில்லா சந்தோஷத்தில் இருக்கிறாள். அதனால் தான் அவளுக்கு பேச்சே வரவில்லை. எப்படி பேச்சு வரும்? யாரோ ஒரு வழிபோக்கன் மீது கல்யாணி காதல் கொண்டு விட்டாளோ என்று நான் கூட பயந்து விட்டேன். நல்ல வேளை, அம்பலக்காரர் தம்பியை தான் காதலித்திருக்கிறாள். இனி இவள் காதல் கல்யாணத்தில் முடிவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. போதும், நிறுத்துங்கள். ஏன் கல்யாணி, என்னவாயிற்று? ஏன் கண் கலங்குகிறாய்? எல்லாம் முடிந்து போய்விட்டது. அவர் சாதாரண வழிபோக்கனாக இருந்திருந்தால் கூட என் காதல் கல்யாணத்தில் முடிந்திருக்கும். ஆனால் அவர் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பியாக இருப்பதால் நிச்சயம் அது நடக்காது. ஏன் நடக்காது? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் பகை இருப்பதால் உன் அண்ணன்மார்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறாயா? அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஊர் உலகமே என் அண்ணன் நன்றாக இருக்க வேண்டும், நீடோழி வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது என்னுடைய அண்ணன் அழிய வேண்டும், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்தான் அந்த பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையன். அப்படிப்பட்டவரின் தம்பியை நான் எப்படி மணக்க முடியும்? அப்படி என்றால் உங்கள் காதல்? காதல் பொல்லாத காதல். காதல் என்ற உணர்வு ஒரு பெண்ணிற்கு எப்போது வருகிறது? பருவமடைந்த பிறகுதானே. ஆனால் பாசம் அப்படியல்ல. தாயின் மணி வயிற்றில் இருக்கும் போதே தாயோடு ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. மண்ணில் வந்து விழுந்த பிறகு அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என்று பெரும் பந்தமே உருவாகிறது. குடும்பம் என்ற பாசத்திற்கு முன்னால் காதல் எம்மாத்திரம். நான் பிறந்தது முதல் என் தந்தையை நான் பார்த்ததில்லை. தந்தை ஸ்தானத்திலிருந்து என் தமையனை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் தமையனை எதிரியாக கருதுபவர்கள் எனக்கும் எதிரிதான். கல்யாணி, கோயில் பிரசாத இனிப்பை அம்பலக்காரர்களுக்கு வரிசையாக கொடுத்து வந்த நீ எனக்கு மட்டும் அதை கொடுக்காதது சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் பட்டமங்கலத்துக்காரன் என்ற ஒரே காரணத்தினால் நீ என்னை ஒதுக்குவது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கல்யாணி, நீ என்னை பட்டமங்கலத்தை சேர்ந்தவனாக பார்க்கலாம். ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை. என் காதலி கல்யாணியாகத்தான் பார்க்கிறேன். நீ தண்ணீரில் விழுந்து தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணாகத்தான் உன்னை பார்த்தேனே தவிர பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தங்கையாக பார்க்கவில்லை. ஏனென்றால் நீ யார் என்பதே எனக்கு அப்போது தெரியாது. ஆனால் உன்னை பார்த்த அந்த நாழிகையே என் மனதை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். நீ பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியாரின் தங்கை என்பதே நீ சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிந்தது. நீ பாகனேரி அம்பலக்காரரின் தங்கை என்று தெரிந்த பிறகும் கூட நாம் ஆசைப்பட்டது சரியா? இந்த காதல் நிறைவேறுமா? உன் அண்ணன் அதற்கு சம்மதித்து உன்னை எனக்கு திருமணம் செய்து தருவாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டதும் காதல் உண்டாவதென்பது நம்மால் நடக்கக்கூடியதல்ல. இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் ஏற்படுத்திய பிறகுதான் அவர்கள் இருவரையும் இயற்கை இணைத்து வைக்கிறது. உனக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த காதலும் அப்படித்தான் கல்யாணி. நான் உன் மீது கொண்ட உன்னதமான காதலின் காரணத்தால் தான் நீயும் என்னை நேசிக்க ஆரம்பித்தாய். என் அண்ணன் வல்லத்தரையன் வேண்டுமானால் பாகனேரி மீது மாறா பகையும் அம்பலக்காரர் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் வற்றாத வஞ்சம் கொண்டவராக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி அல்ல. பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் உள்ள பகை எப்படியாவது தீர வேண்டும் என்பதற்காகவே உன் சிறிய அண்ணன் கருத்த ஆதப்பனோடு நட்பு பூண்டவன். அப்படியும் அது நடக்காததால் நம் திருமணம் மூலமாவது பகை உறவாக மாற வேண்டும் என்று நினைத்தேன். அந்த எண்ணம்தான் நான் உன் மீது கொண்ட காதலை
மேலும் உறுதியாக்கியது. பொய்! நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய். இது திட்டமிட்ட சதி. என் அண்ணனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி என்பதை என்னிடமிருந்து மறைத்து விட்டீர்கள். அப்படி இல்லை என்றால் நான் பாகநேரி அம்பலக்காரரின் தங்கை என்பது தெரிந்த உடனேயே நீங்களும் நான் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி என்பதை சொல்லி இருக்கலாமே. ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லையே. நீங்கள் யார் என்று நான் கேட்டபோது வழிப்போக்கன் என்று பொய்தானே சொன்னீர்கள். உங்கள் மனதில் கள்ளம் இல்லை என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கலாமே. ஏன் அப்படி செய்யவில்லை? நாம் யார் என்ற உண்மை தெரிந்தால் இவள் எங்கே நம்மை காதலிக்காமல் போய்விடுவாளோ என்ற எண்ணத்தில் தானே மறைத்தீர்கள். அது தெரிந்துவிட்டால் நம் திட்டம் நிறைவேறாது என்றுதானே அப்படி செய்தீர்கள். இதிலிருந்தே தெரிகிறதே நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது. இல்லை கல்யாணி, நீ நினைப்பது தவறு. அன்று எனக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. நான் உன்னிடம் சொன்னபடி ஒரு வழிப்போக்கனாக மட்டும் அங்கு வரவில்லை. பட்டமங்கலத்தை சேர்ந்த ஒற்றனாகவும் தான் பாகநேரிக்குள் நுழைந்தேன். முதலில் வழிப்போக்கன் என்று சொன்னீர்கள், இப்போது ஒற்றன் என்கிறீர்கள். என் அண்ணனை பழி தீர்க்க இன்னும் என்னென்ன பொய் சொல்வீர்களோ தெரியவில்லையே. கல்யாணி, நான் உன்னை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். அதனால் உன்னிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பாகநேரி திருவிழாவிற்கு வர இருக்கும் என் அண்ணன் வல்லத்தரையனுக்கு இங்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. அப்படி ஏதும் இங்கு நேராது என்பதை அவருக்கு உறுதி செய்யத்தான் ஒற்றனாக இங்கு வந்தேன். ஆனால் நான் ஒற்றனாகத்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்பது பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலைக்கு தெரிந்தால் நாம் நல்ல விஷயமாகத்தானே பட்டமங்கல அம்பலக்காரரை அழைத்தோம். ஆனால் அவர்கள் இதை கூட தவறாக எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று அவர் மிகவும் வேதனைப்படுவாரே என்பதால் தான் நான் இதையெல்லாம் சொல்லவில்லை. மற்றபடி இதை நான் உன்னிடம் மறைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. இக்காரணத்தை கொண்டும் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியார் வேதனைப்படக்கூடாது. நானும் என் அண்ணன் வேதனைப்படக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எதிரியின் தம்பிக்கு என்னை மனம் முடித்து தரமாட்டார் என் அண்ணன். பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இருக்கும் ஜென்ம பகை இந்த திருமணத்தால் மேலும் அதிகமாகுமே தவிர சிறிதளவும் குறையாது. எப்போது நீங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி என்று தெரிந்ததோ அப்போதே உங்கள் மீது எனக்கு ஏற்பட்ட காதல் சுக்கு நூறாக சிதைந்து விட்டது. கண்ணாடி உடைந்து சிதறிவிட்டால் மீண்டும் அதை எப்படி ஒன்று சேர்க்க முடியாதோ அதேபோல் எனக்கும் உங்கள் மீதுள்ள காதல் உடைந்து விட்டது. இனி ஒருபோதும் அது சேராது. கல்யாணி என்ற ஒரு பெண்ணை சந்தித்தோம் என்ற எண்ணத்தையே உங்கள் இதயத்திலிருந்து எடுத்தெறிந்து விடுங்கள். இத்தோடு என்னை மறந்து விடுங்கள். மொத்தமாக அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டேன். நீங்களும் அதே போல் தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த சிவன் கோவில் திருவிழாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் வாளுக்கு வேலி. பரிவட்டங்கள் கட்டுவதென்ன, பால்குடங்கள் எடுப்பதென்ன, எதை பாராட்டுவது எதை விடுவது என்றே தெரியவில்லை. உண்மைதான். ஆண்களுக்கு பரிவட்டம் கட்டிக்கொள்வதில் மகிழ்ச்சி என்றால் பெண்களுக்கு பால்குடம் எடுப்பதில் மகிழ்ச்சி. பெண்கள் மட்டுமே பங்கு கொள்ளும் தனி நிகழ்ச்சி அல்லவா அது? குடும்பத்தோடு வந்திருக்கும் அம்பலக்காரர்களின் வீட்டு பெண்களுக்கு தாங்களும் விழா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டோம் என்ற மன நிறைவு ஏற்பட்டு விட்டது. வாளுக்கு வேலி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எந்த குறையும் இல்லாதபடி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால்தான் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் திருவிழா நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வல்லத்தரையா, இந்த விழாவை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் நீங்கள் இருவரும் மாறி மாறி வாளுக்கு வேலி புகழ் பாடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஒரு திருவிழாவை நடத்துகிறவன் இதையெல்லாம் செய்யத்தானே வேண்டும்.
இது ஏதோ எவரும் செய்ய முடியாத சாதனை என்பது போல் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியல்ல வல்லத்தரையா. அனைவரையும் அழைத்தவன் என்பதால் இந்த ஏற்பாட்டையெல்லாம் வாளுக்கு வேலிதான் செய்ய வேண்டும் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் எல்லா அம்பலக்காரர்களும் வந்திருக்கும் இடத்தில் ஒருவருக்கு கூட தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றாதபடி உபசரிப்பது சிரமம் அல்லவா? எல்லோரும் சமம் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக செய்திருக்கிறார் வாளுக்கு வேலி என்பது பாராட்டுக்குரியதல்லவா? அதிலும் அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரின் பெருமையையும் அருமையாக சொல்லிவிட்டாரே வெள்ளையர். என்ன சொல்லிவிட்டார்? இல்லாத பெருமைகளைத்தான் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி சொல்வதுதான் அவை நாகரீகம் வல்லத்தரையா. மற்றதையெல்லாம் விடு. அத்தனை பேருக்கும் முன்னால் உன் தாய்மாமனான இவரது காலில் விழுந்து வணங்கினாரே வாளுக்கு வேலி. அது இவருக்கு தரப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் அல்லவா? ஆமாம் ஆமாம், அதில் மயங்கி போய்தானே அந்த வாளுக்கு வேலியை ஒரே அடியாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மாமா. வல்லத்தரையா,